ராம் ராம். ஆத்ம பக்தி சேனல் சார்பாக உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது 59வது திவ்ய தேசம் திரு எவ்வூர். வீரராக பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த திவ்ய தேசம் சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் அமைந்துள்ள ஒரு கோவில் நகரமாகும். இத்தலம் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னை மற்றும் திருப்பதியை இணைக்கும் நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் அமைந்துள்ளது. 7 அடுக்கு ராஜகோபுரத்தை நுழைவாயிலாக கொண்டு புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம் மற்றும் விக்ஷாரண்ய க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் பல்லவ மற்றும் சோழர் காலத்தைச் சேர்ந்த பல நூற்றாண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் உள்ளன. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் முதலில் கட்டப்பட்டதாகவும் பின்னர் சோழர் மற்றும் நாயக்க மன்னர்களின் பங்களிப்புகளை கொண்டதாகவும் நம்பப்படுகிறது. தனிச்சிறப்பு: சாலிஹோத்திர முனிவருக்காகவும் தேவி ஸ்ரீ மகாலட்சுமியை மணப்பதற்காகவும் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் இங்கு தோன்றியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. கருவறைக்கு மேலுள்ள விஜயகோடி விமானம் அசுரர்களான மது மற்றும் கைடபனை கொன்று இங்குள்ள வேதியர்களையும் தபஸ்விகளையும் ரட்சித்த இந்த பெருமாளின் வெற்றியை குறிக்கிறது. இங்குதான் விஷ்ணு பகவான் பிரம்மதேவனுக்கு வேதங்களை வெளிப்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. மற்றொரு புராண கதையின்படி பிரம்மாவின் மகனும் தன் மாமனாருமான தக்ஷனின் மரணத்திற்கு தாமே காரணமானதால் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளானார். இக்கோவில் குளமான ஹிருதாபநாசினி புஷ்கரிணியில் நீராடி இத்தலத்தில் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை வழிபட்ட பின்னர் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. கோவில் குளத்திற்கு அருகில் சிவபெருமானுக்கென்று ஒரு சிறிய கோவில் உள்ளது. சிவன் இவ்விடத்தில் தீர்த்தேஸ்வரராக காட்சியளிக்கிறார். கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள ஹிருதாபநாசினி எனும் புனித குளத்திற்கு சில நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ குணங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இத்தலத்தில் ஸ்ரீ வீரராகவ பெருமாளுக்கு சந்தன எண்ணெயால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. வைத்திய வீரராகவ பெருமாள் பெயர் காரணம்: இத்தல பெருமாள் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துவார் என்று பக்தர்கள் நம்புவதால் அவர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்தல புராணம்: மார்க்கண்டேய புராணத்தின்படி முன்பு ஒரு காலத்தில் விஷ்ணுவின் தீவிர பக்தரான புருபுண்யர் என்னும் பெயர் கொண்ட ஒரு அந்தணர் சதி என்னும் தன் மனைவியுடன் பத்ரிகாசிரமத்தில் கடும் தவம் புரிந்து வந்தார். புத்திர பாக்கியம் இல்லாத அவர்கள் அதற்காக சாலி யஜ்யம் என்றொரு யாகத்தை செய்ய உத்தேசித்து 28 சாலி நெற்கள் சேர்ந்த ஒரு ஆகுதியாக மொத்தம் 1008 ஆகுதிகளை பக்தியுடன் முறைப்படி நடத்தி 1 வருஷ காலத்தில் அந்த யாகத்தை முடித்து பூர்ணாகுதி செய்யும் பொழுது ஸ்ரீ விஷ்ணு பகவானே அக்னியின் மத்தியில் பிரசன்னமாகி, உமது சாலி யாகத்தால் யாம் மிகவும் திருப்தன் ஆனோம், நீர் உமக்கு வேண்டிய வரத்தை கேளும் என்று பகவான் கூறியருள் புருபுண்யர் பரம பக்தியுடன் அஞ்சலி செய்த கரங்களுடன், சுவாமி, அடியேனுக்கு ஒரு சத்புத்திரன் உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பகவானும் அப்படியே உமக்கு ஒரு உத்தம குணமுடைய ஆண் குழந்தை பிறப்பான், நீர் சாலி யஜ்யம் செய்து புத்திரப்பேறு பெற்றமையால் அவனும் சாலிஹோத்திரன் என்னும் பெயருடன் பிரசித்தி பெற்று வாழ்வான் என்று கூறி பகவான் அவ்விடத்தை விட்டு மறைந்தருளினார். சாலிஹோத்திர மகரிஷி. அவ்வாறு பிறந்த சாலிஹோத்திரரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார். அவர் தந்தையைப் போலவே விஷ்ணுவின் தீவிர பக்தரான சாலிஹோத்திரரும் இத்தலத்தில் ஒரு தை அமாவாசை நாளில் ஹிருதாபநாசினி புஷ்கரணியில் நீராடி 1 வருஷ காலம் ஆகாரம் இல்லாமல் அருந்தவம் செய்து தான் சேர்த்து வைத்திருந்த நெல்லை அரிசியாக்கி அதை மாவாகச் செய்து அந்த மாவை 4 பாகமாக்கி அதிதியின் பாகத்தை வைத்துவிட்டு மற்ற 3 பாகங்களில் பாதியை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துவிட்டு மீதியை தனது உணவிற்காக பயன்படுத்தி வந்தார். ஒரு நாள்
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஒரு வயதான அந்தணர் வேடத்தில் சாலிஹோத்திர முனிவரிடம் அதிதியாக நேரில் வந்து உணவு கேட்டார். அந்த முனிவர் முதலில் தானத்திற்காக வைத்திருந்த மாவை கொண்டு அவருக்கு உணவளித்தார். தனக்கு இன்னும் பசிக்கிறது என்று அந்த விருந்தினர் கூறிய பொழுது முனிவர் மகிழ்ச்சியுடன் தனது உணவிற்காக வைத்திருந்த பங்கையும் முழு உணவையும் அவருக்கே கொடுத்தார். பரம திருப்தியுடன் பசியார உண்ட பின்னர் அந்த முதியவர், யாம் மிகவும் திருப்தனானோம், பல மைல் தூரம் நடந்து வந்த சிரமம் தீர யாம் படுத்துறங்க எவ்வுள் என்று வினவ, சாலிஹோத்திரரும் தன் பர்ணசாலையை காட்டி இவ்விடம் தேவரீர் தங்கி அருளி சயனிக்கலாம் என்று கூறி அவர் உறங்கும் பொழுது முனிவர் அந்த முதியவரை மரப்பட்டைகளால் போர்த்தினார். இப்பொழுதும் மூலவர் மரப்பட்டை போன்ற ஆடையால் அலங்கரிக்கப்படுகிறார். வந்த அந்தணரும் அங்கேயே தெற்கே திருமுடியை வைத்து சாய்ந்து அருளிய பொழுது ஆகாயத்தில் துந்துபி முதலான வாத்தியங்கள் முழங்க, கந்தர்வர்கள் ஆட, தேவர்கள் பூமாரி பொழிய, பக்தவத்சலனான பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சாலிஹோத்திர முனிவருக்கு தாமே வயதான அந்தணர் வடிவில் வந்ததாக கூறி வீரராகவோ பெருமாளாக காட்சி தந்து அருளினார். அந்த தன்னலமற்ற பக்தரான சாலிஹோத்திர முனிவரின் விருப்பப்படியே அவ்விடத்திலேயே தனது திருமுடியை வைத்து தனது நாபி கமலத்தில் தோன்றிய நான்முகனுக்கு இடது திருக்கரத்தால் பிரணவத்தை உபதேசித்தும் வலது திருக்கரத்தை சாலிஹோத்திர முனிவரின் சிரசில் வைத்தும் அபயபிரதானம் செய்து கொண்டும் வடக்கே திருவடியை வைத்து புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் என்னும் நாகப்படுக்கையில் சயனித்து அருளினார். சாலிஹோத்திர முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் என்று ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கேட்க, இறைவன் அந்த இடத்திலேயே என்றென்றும் நிரந்தரமாக தங்கி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அருள்பாலிக்க வேண்டும் என்ற வரத்தை வேண்டினார். பகவானும் அவ்வாறே ஸ்ரீ வீரராகவ பெருமாளாக இங்கு வந்து கிழக்கு நோக்கி பார்த்தபடி நாகப்படுக்கையில் சயன கோலத்தில் காட்சியளிக்க, சமஸ்த தேவர்களும் தங்கள் பரிவாரங்களுடன் வந்து இத்திருத்தலத்திலேயே தங்கினார். திரு எவ்வுள் பெயர் காரணம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவாக்கினாலேயே எவ்வுள் என்று அழைக்கப்பட்ட இத்திருத்தலமே திரு எவ்வுள்ளூர் என்றும் பின்னர் திருவள்ளூர் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றொரு கதையின்படி தர்மசேனபுரத்தை ஆண்டு வந்த திலீப மகாராஜாவின் வம்சத்தில் உதித்த தர்மசேன மகாராஜாவின் மகளாக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அம்சமாக பிறந்த வசுமதியை ஸ்ரீ மகாவிஷ்ணு இத்தலத்தில்தான் மணந்தார். கருவறையில் ஆதிசேஷன் படுக்கையில் புஜங்க சைனத்தில் வீரராகவ பெருமாள் அருள்பாலிக்கிறார். அவர் தனது வலக்கையால் சாலிஹோத்திர முனிவரை ஆசீர்வதிப்பது போலவும் இடக்கையில் ஞான முத்திரையோடு பிரம்மாவிற்கு உபதேசம் செய்து அருள்வது போலவும் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ கனகவல்லி தாயார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வசுமதி தாயார் அருகிலுள்ள ஒரு தனி சன்னதியில் தனி கோயில் நாச்சியாராக அருள்பாலிக்கிறார். மூலவர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள், புஜங்க சயனம், கிழக்கே திருமுகமண்டலம். தாயார் ஸ்ரீ கனகவல்லி, வசுமதி, தனிக்கோயில் நாச்சியார். தீர்த்தம் ஹிருந்தாபநாசினி புஷ்கரணி. விமானம் விஜயகோடி விமானம். பிரத்யக்ஷம் சாலிஹோத்திர முனிவர், பிரம்மா மற்றும் சிவபெருமான். மற்ற சன்னதிகள் கோபாலன், லக்ஷ்மி நரசிம்மர், ரங்கநாதர், கஜலட்சுமி, ஹனுமன், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர், தேசிகர் போன்ற ஆச்சாரியர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் விநாயகப் பெருமானும் எழுந்தருளி உள்ளார். திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் தை மாதம் 10 நாட்களும் சித்திரை மாதம் 10 நாட்களும் கொண்டாடப்படுகிறது. பவித்ரோற்சவம் தை அமாவாசை, வைகுண்ட ஏகாதசி ஆகியவையும் கொண்டாடப்படுகின்றன. நம்பிக்கை பக்தர்கள் இங்கு திருமணம் நிச்சயமாவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் மற்றும் ஆரோக்கியம், உடல் மற்றும் மனம் தூய்மை அடைய குறிப்பாக அமாவாசை அன்று ஹிருதாபநாசினி புஷ்கரிணியில் நீராடுகிறார்கள். இந்த புனித நீர் மன அழுத்தத்தையும் மற்றும் பாவங்களையும் போக்கி நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தும் என்று நம்பப்படுவதால்
கங்கையை விட மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. பிரார்த்தனை. இக்கோவிலில் இறைவன் ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி நோய்களை குணப்படுத்தும் மருத்துவராக போற்றப்படுகிறார். குறிப்பாக காய்ச்சல், வயிற்றுவலி, கைகால் பிரச்சனைகள் போன்றவற்றால் அவதிப்படும் பக்தர்கள் தங்கள் நோய்களிலிருந்து நிவாரணம் வேண்டி தொடர்ந்து 3 அமாவாசை நாட்கள் இக்கோவிலுக்கு வந்து அவரை வழிபடுகின்றனர். இக்கோவிலில் மக்கள் தங்களுக்குரிய நோய்களையோ அல்லது உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகளையோ குணப்படுத்துமாறு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட மனித உறுப்பு பொறிக்கப்பட்ட சிறிய உலோக தகடுகளை சமர்ப்பிக்கின்றனர். பக்தர்கள் தாயாருக்கு பட்டு சேலைகளையும் பெருமாளுக்கு பால் அல்லது வெல்லத்தையும் சமர்ப்பிக்கின்றனர். மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் 11 பாசுரங்கள், திருமழிசையாழ்வார் 1 பாசுரம். ராமலிங்காடிகளாரும் தீராத தனது வயிற்று வலியை நீக்கி அருளிய திரு எவ்வுள் வீரராகவ பெருமாளை போற்றி பாடியுள்ளார். திருமழிசை ஆழ்வாரின் பாசுரத்தில் பாம்பு படுக்கையில் விஷ்ணு சயனித்த நிலையில் 7 சன்னதிகளை குறிப்பிடுகிறார். அவை திருக்குடந்தை, திருவெக்கா, திரு எவ்வுள், திருவரங்கம், திருப்பேர்நகர், திரு அன்பில் மற்றும் திருப்பார்க்கடல். திருமழிசை ஆழ்வாரின் பாசுரம் 2417. நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள், நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில், நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். நான்முகன் திருவந்தாதி 36வது பாசுரம். திருமங்கையாழ்வாரின் பாசுரம் 1061. பந்தணைந்த மெல்விரலாள் பாவைத்தன் காரணத்தால் வெண்திரளேரேழும் வென்ற வேந்தன் விரிபுகழ் சேர் நந்தன் மைந்தனாகவாகும் நம்பி நம்பெருமான் எந்தை தந்தை தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பெரிய திருமொழி 2 பத்து 2 திருமொழி.